சில விஷயங்களை நம்மை நாமே செதுக்கி கொள்ளலாங்க. சிலது நமக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். நாம் சொல்லுவது சின்ன சின்ன மாற்றங்கள் தான். நம்மை நாமே செதுக்கி கொண்டோன்னா நாம் தான் சிறந்த மனிதராக நாம் வலம் வரலாங்க. ஹாய், நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே, நம்ம பொது இடங்களில் மரியாதையுடன் எல்லோருக்கும் நாம் நன்றாக இருக்கணும்னா சில திருத்தங்கள் நாம் செய்து கொண்டாலே சிறப்பாக இருக்கலாங்க. முதலாவதாக, மதிப்பு இல்லாத இடத்துல பேசவே வேணாம். முதல்ல யாரிடமும் அதிகமாக பேசாதீங்க. யாரிடமும் வளவளன்னும் பேச வேணாம். அந்த இடத்தில் நம்ம பேச்சு எடுபடலை, யாரும் கவனிக்கலை என்ற இடத்துல நாம் அமைதியாக இருக்க பார்க்கணும். அப்போ தான் நம்மளுடைய மதிப்பு உயரும். முயற்சி செய்து முயன்ற அளவு இதை கடைப்பிடிங்க. இப்போ நமக்கு எனர்ஜியும் வரும், நம்மளுடைய மதிப்பும் உயரும். ரெண்டாவதாக, தேவையானது மட்டுமே சொல்லுங்கள். எது தேவையானாலும் குறைத்து சொல்லுங்கள். எது தேவையோ அதை மட்டும் சொல்லுங்கள். எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமும் இல்லை. அவர்கள் கேட்பது மட்டுக்குமே பதில் சொல்லுங்கள். நம்ம மனுஷனோட என்ன, எல்லாவற்றையும் அதிகமாக சொல்லணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சொல்வதுதான் இயல்பு. அவற்றை குறைத்து பேச பாருங்கள். இந்த பழக்கத்திற்கு கொண்டு வாங்க. நம்மை நாமே செதுக்கி கொள்ளலாம். அதிக பேசாமல் இருப்பது கூட உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. இதையும் நம்ம முயற்சியில் கொண்டுட்டு வாங்க. அடுத்தது, எல்லாருக்கும் நம்ம ஒரு இதாக இருக்கணும், அவைலபிளாக இருக்கணுங்கிறது நினைக்காதீங்க. அது என்ன ஆகுன்னா, இவன் சும்மா தான் இருக்கிறான், எது வந்தாலும் யாருக்கு எப்போ வேணாலும் செய்வோன்னா, இவன் சும்மா தான் இருக்கிறான், எப்போது எது வேணாலும் கேட்டுக்கலாம், பரவாயில்ல, இவனுக்கு எல்லாமே அப்படின்னு நினைப்பாங்க. நாம் எப்போதும் பிஸியாக இருப்பதாக நம்ம காட்டிக்கணும். பரவாயில்ல, இவன் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே இருக்கான், நம்ம கேட்கக்கூட யோசிப்பாங்க. அப்போ நம்மளுடைய மதிப்பும் நமக்கு கூறும். நம்ம எப்பொழுதுமே பிஸியாக இருந்தால் நம்மேல் மதிப்பாக கூறணும். நம்ம அவ்வளோ சுறுசுறுப்பாக நம்மளை வச்சுக்கணும். நாலாவதாக, எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதீங்கங்க. எந்த உதவி, பணம், ஏன்னா ஒருவரை சார்ந்து இருந்தோன்னா நம்ம தாழ்ந்த மாதிரி நினைப்பாங்க. நம்ம அடிமை மாதிரி நினைக்கிறவங்க எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்கிற மாதிரி பழக்கக்கூடாது. பழகணுன்னா என்ன பண்ணுவாங்க, இவன் நம்மளை சார்ந்து இருக்கிறான்னு நம்மளை பார்த்தே பயப்படுற அளவு இருப்பாங்க. அதனால் யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க. பொருளுக்காகட்டும், இது உதவியாகட்டும், நம்மளால் முடிந்த அளவு நம்ம செய்து பழக பாருங்கள். அப்புறம் மதிப்பில் கவனம் செலுத்துங்க. நம்முடைய வேல்யூவை அதிகப்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அதை நம்மளால் அதிகப்படுத்திக்கணும். அப்பொழுது தான் நம்ம திறமையாக வர முடியும். நம்மை நாமே செதுக்கி கொள்ளணும். இருக்கிறத விட்டுட்டு அதையும் புதிதாக கற்றுக்கொள்ள எந்த ஒரு சொல்லையுமே கற்றுக்க தான் வரும். அப்போ நமக்கு எது பிடிக்குதோ உற்சாகத்துடன் உங்களை பிடிச்சதை கற்றுக்கோங்க. உங்கள் மதிப்பு உயர்த்தி கொள்ளலாம். அப்போ அடுத்தது என்ன பண்ணுங்கள், நேரம் ஒதுக்குங்க. இப்பொழுது யாருமே நேரம் சரியாக கடைப்பிடிக்கிறதே இல்லை. நேரத்தில் செய்யணும். நேரத்தை நெறிப்படுத்திங்கன்னா நமக்கு நிறைய நேரமும் கிடைக்கும். ஒரு இடத்துல ஒரு 6 மணிக்கு போகணுன்னா 5:45க்கு நம்ம இருக்கணும். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும். நம்மளை பார்த்தா 4 பேர், ஆஹா, இவன் கரெக்டாக வர்றவன், இவன் எப்படி இருக்கிறான் பாருன்னு சொல்லி நம்மளை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கணும். அப்படி நம்ம இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம அவசரமாக அந்த டயத்துக்கு ஓடாமல் நேரத்தை நெறிப்படுத்தி மனசுக்கும் உடம்புக்கும் அமைதியாக இருக்க முடியும். இதை முக்கியமாக நம்ம பழக்கத்திற்கெல்லாம் கொண்டுட்டு வாங்க. இந்த பழக்கங்கள் இருப்பவர்கள்லாம் முயற்சியுடன் செயல்படலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழக்கத்துக்கு வந்துடுச்சுன்னா, இந்த பழக்கம் இல்லாதவங்க கூட இதை கொஞ்சம் கொஞ்சமாக, இந்த 2025 எவ்வளவோ சபதங்கள் எடுப்போம், முடிக்காமல் போவோம். இந்த பழக்கத்தை நாமே கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் கொண்டுட்டு இந்த பழக்கங்களை நாமே செதுக்கி கொள்ள உதவியாக இருக்க முயன்று பாருங்கள். முயற்சி எப்பொழுதும் வீண் போகாது. கொஞ்ச நாள் கடமையாக செய்து பாருங்கள். நமக்கு அதுவே பழக்கமாகிடும். நம்மளும் சிறப்பாக இருப்போம். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.